கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, சோம்பு, வெங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். பார்த்தாலே தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கி வரும், டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வதங்கல. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சேர்க்கறதா சேர்த்துக்கணும். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான மசாலா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, சோம்பு, தேங்காய் பொடியாக கட் பண்ண தேங்காய். நீங்கள் போடுறதா போட்டுக்கங்க, வேணான்னா விட்டுருங்க. பச்சை மிளகாய் 2, காஷ்மீர் மிளகாய் 2, எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி அழுத்தி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரம் குழம்புன்னு ஆகிடும். குழம்பு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். நான் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் மசாலா எதனா எக்ஸ்ட்ரா சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டதும் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸ்லோவாக வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கணும். மிளகாய்த்தூள் போட்டதும் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சாதான் அடி பிடிக்காது. அந்த எண்ணெயும் நல்லா மிளகாத்தூள் விட்டு வெளியே வரும், திரிஞ்சு வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டுக்கு சேர்த்துக்கலாம்.
நண்டு சேர்த்து அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு பொறுமையாக கலரிடுங்க. இதை சீக்கிரமாக கலர முடியாது நம்மளால், அதனால் பொறுமையாக கலரிடுங்க. எல்லா நண்டையும் மசாலா பாடுற மாதிரி கலரி விட்டுருக்குங்க. கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். மிளகு சீரகம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் எதுக்கு நம்ம காஷ்மீர் மிளகாய் போட்டோம்னா கலருக்காக போட்டோம். கலர் கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தொக்கா வேணும்னா தண்ணி கொஞ்சமாக விட்டுக்குங்க, குழம்பா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எதுக்காகன்னா சேர்த்தா கொஞ்சம் சுவை காரமும் தித்திப்பும் சேர்ந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நாட்டு சர்க்கரை எதுக்குன்னா காரமும் இனிப்பும் சேர்ந்தா ஒரு சுவை கொடுக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிளகு சீரகம் தேங்காய்லாம் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சுவையான நண்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.